இது வசியமயி. இத கொண்டு போய் யாருக்கு உன்னை ரொம்ப பிடிக்க வைக்கணுமோ அவங்க நெஞ்சில இடப்பக்கமா வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. என்ன அன்னைக்கு நீ பாடினது கேட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணதுனால என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத பார், நீ பாடினப்பவும் சரி, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, நான் ஏதாச்சும் அத்துமீறி நடந்துக்கிட்டேனா? என்ன மன்னிச்சிருமாமா. நான் தான் உன் ரூமுக்கு வந்து மை வச்சேன். கழுத மாதிரி வளர்ந்துருக்கிய, உனக்கு சுய புத்தியா இல்லையா? இதே மாதிரி மறுபடியும் செஞ்ச அதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். பாவம், தேவையில்லாம உன்னால அந்த பொண்ணை திட்டேன். இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால ஒன்னும் நான் மாற மாட்டேன். என் கோவத்தை தூண்டாம முதல்ல இங்க கிளம்பி போ. ஸ்வேதா, அவளை போ சொல்லு. இங்க பாரு வெண்ணிலா, நீ கிளம்பு. மாமா கோவமா இருக்காருல, நான் அப்புறமா போன் பண்றேன், நீ கிளம்பு. சொன்னா கேளு வெண்ணிலா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, நான் மாமா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். போ போ. சாரி ஸ்வேதா, என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசிட்டேன். ஐயோ என்ன மாமா மன்னிப்பு அது இதுன்னு. நீங்க வேணும்னா திட்டினீங்க, கோவத்துல தானே திட்டினீங்க. யாரா இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணா கோவம் வரதானே செய்யும். வெண்ணிலா ரூம்ல இருந்து வந்தத நானும் பார்த்தேன். ஆனா இப்படி பண்ணிருப்பான்னு தெரியல. வெண்ணிலா ரூம்ல இருந்து வந்ததை நீ பாத்தியா? அப்ப ஏன் நான் உன்னை திட்டும் போதே அதை சொல்லல? நீங்க திட்டினப்பல இருந்தே வெண்ணிலா முகம் சரியில்லை. பதட்டத்தோட தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தா. பாவமா இருந்துச்சு மாமா. அதனாலதான் அவ ரூமுக்கு வந்தத நான் சொல்லல. தெரியாம வீணா அவ மேல பழி போட வேண்டான்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவதான் பண்ணிருக்கா. நல்லவேளை மாமா, அவ ஒத்துக்கிட்டா. நானும் அவ இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒண்ணுமே புரியல. அவளை குழந்தைன்னு நினைச்சு ஒதுக்கவும் முடியல, வளர்ந்தவன் நினைச்சு கண்டிக்கவும் முடியல. சில பேர் இன்னோசென்ட் மாதிரி வேஷம் போடுவாங்க, எல்லாரும் அவங்கள நம்புவாங்க. கடைசியில பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய விஷமா இருப்பாங்க. மாமா, நான் வெண்ணிலாவை பத்தி சொல்லல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஆளுதான் கரடு முரடா இருப்பேன். ஆனா உதவி செய்ய போனா கூட கெட்ட பேர் தான் வாங்குவேன். ஹே ராசி அப்படி மாமா, என்ன பண்றது? சரி, நான் சாரி. என்ன? சாச்சா, நான் அத அப்பவே மறந்துட்டேன் மாமா. என்னோட வருத்தம் எல்லாம் வெண்ணிலா மேலதான். பாவம், யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறா. அதனாலே அவளை யாராவது மிஸ்யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு மாமா. இவ யதார்த்தமா பழகுனாலும் மத்தவங்க யாரும் அப்படி பழகுவாங்களான்னு சொல்ல முடியாது.
அதுவும் இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நானும் இதை பத்தி அத்தை கிட்ட பேசுறேன். ம். உன்னை திட்டினது கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. இட்ஸ் ஓகே மாமா. ம். ஒரே ஒரு ரூபாய் மை டப்பாவை வச்சு அவ உசிரையே புடுங்கிட்டேன் பாத்தீங்கல்ல. இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் நிறைய இருக்கு. சாம்பிளுக்கே அவளை சாச்சிட்டானா, மத்ததுக்கெல்லாம் அந்த வெண்ணிலா என்ன ஆக போறாளோ தெரியல. சொல்லு சாமி, நீங்க சொன்ன மாதிரியே என் தங்கச்சி மக வெண்ணிலாவை இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவ வந்த நாள்ல இருந்தே என் பொண்டாட்டி நீலாம்பரியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவலையில தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சாமி. உன் பொண்டாட்டி ஆடல, ஆட்டம் கண்டு போயிருக்கா. எந்த கவலையும் படாத. உன் புள்ள முத்தரசனோட கல்யாண பேச்சை எடுத்த உடனே 5 வருஷமா உறங்கி கிடந்தவ முழிச்சு எழுந்துட்டா. இனி வெண்ணிலாவ அவ பாத்துக்குவா. அப்ப இனிமே எந்த கவலையும் பட வேண்டாம்ல சாமி. ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ வெளிக்கிளம்பி வருவா. வெண்ணிலாவ நல்ல விதமா பாக்குறவங்களுக்கு அவ தாய், வெண்ணிலாவ கெடுக்க நினைக்கிறவங்களுக்கு அவ பேய். அண்ணே, அப்படியே பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கீங்கண்ணே. ஆமாங்கண்ணே. வா. வாங்கண்ணே. வரவேற்பெல்லாம் நல்லா பலமாக தான் இருக்கு. ஆனால் வட்டி தான் வர மாட்டேங்குது. வட்டிக்கு வட்டி போட்டேன்னு அப்புறம் வருத்தப்படாதம்மா. அண்ணே, ஏதோ முடியாத குறைதானே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. நாளை கண்டிப்பாக வட்டி காசு கொடுத்துட்றேண்ணே. பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். நீ அட்ஜஸ்ட் பண்ணா நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்காமலே நோட்ல வரவு வச்சுக்கிறேன். ஏற கைய எங்க வந்து என்ன பேசுற? என்ன தங்கச்சி திடீர்னு கோவப்பட்ட? நான் பண்ற கோவமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு என் வீட்டுக்காரர் மிலிட்டரி இருந்து வராரு, அவர்கிட்ட சொல்றேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கதையெல்லாம். மீதிய அவர் பாத்துப்பாரு. என்ன தங்கச்சி, என்ன நீ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்காரு இப்பதானே போர்மனையில இருந்து வராரு. அவருக்கு எதுக்கு இந்த அக்க போரு? நாளைக்கு வரேன், வட்டி காசை மட்டும் ரெடி பண்ணி வையே. நான் கிளம்பிட்டா. அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? வன்முறை எல்லாம் வேண்டாம், சரியா? நான் வரேன். ஏய் வட 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 வந்துட்டான். என்னண்ணே டக்குன்னு சரண்டர் ஆயிட்டீங்க? டேய், ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆயுதத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும்டா. பின்வாங்கிறத ஒரு கலடா. ஐயோ, பயபல பார்த்துட்டானே, பாஞ்சிருவானே. டேய், யாரா இவ? புதுசா இருக்கா? இரு, அவகிட்டே விசாரிக்கிறேன். ஏமா இங்க வா. என்னம்மா, நல்லா இருக்கியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்தா ஊருக்கு புதுசா இருக்கு, ஏதாவது உதவி தேவைப்படுமேன்னு தான். ஆரம்பிச்சிட்டானே. நீங்க கேக்குறது கரெக்ட் தானே. நாங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. எனக்கு இங்க என் மாமா வீடு இருக்குன்னு. என்னம்மா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணங்கிற? மாமான்னு கூப்பிட கூடாதா? அஸ்கு புஸ்கு. நானு என் முத்து மாமாவை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன், வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். நோ கால அங்கிள். முத்துவா?
அதானே முத்தரசன், அவர் தான் என் மாமா. ஐயோ அம்மாடி, நீ கிளம்புமா, உன்னை தேட போறாங்க. சரிண்ணே. ஏமா ஏமா, ம்? உன் பேர் என்னன்னு சொன்ன? நான் தான் சொல்லவே இல்லையே, என் பேரு வெண்ணிலா. அண்ணே, முத்தரச முறை பொண்ணுன்றா, விடாம பேர் கேட்குற. பெரிய இடம்னே, பார்த்துனே. பெரிய இடம் தாண்டா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வசதி. என்ன தப்பு நடந்தாலும் மூடி மறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் வாஸ்தவம் தானே. கொலை நடந்தா கூட அதையும் மூடி மறைச்சிருவாங்க. நெசந்தானே, அவங்க மூத்த மருமக செத்தது கூட எப்படின்னு தெரியாம ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்கண்ணே. அண்ணே, எதுக்குன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருண்ணே. டேய், பயந்து செத்தா எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த ஒயிட் மூனை எப்படி கரெக்ட் பண்றேன்னு வெயிட் பண்ணி பாரு. மூணை கரெக்ட் பண்றேன்னு சொல்லி நீ தேஞ்சிட போற. டேய் ஏறா. அடடே, சாமி. வாங்க வாங்க கனிகாசலம் ஐயா, சௌரியமா இருக்கேல? நல்லா இருக்கேன் சாமி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. முத்தரசனுக்கு தோஷம் போக்குற பரிகாரம் நடந்துச்சு. இப்போ அதோட பலனா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த கல்யாணம் என் தங்கச்சி மக வெண்ணிலா கூட நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் சாமி. இப்போ அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் உருவாயிட்டு இருக்கு. சாமியோட அருள்வாக்கு பிரகாரம் தான் குடும்பத்தோடு அவங்களை இங்கே கூட்டு வந்திருக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் தங்கச்சி மக வெண்ணிலா என்ன ஆவான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க தான் அவளுக்கு ஒரு வழி செய்ய பூஜை பண்ணணும். கடவுள் எப்பவுமே நல்லவா பக்கம்தான் இருப்பா, கவலைப்படாதீங்க. கடவுளுக்காகவே பண்ண ஒரு அற்புதமான ஹோமம் இருக்கு. சுயம்வர பார்வதி கலா ஹோமம். சிவன் தனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு தக்ஷன் தடுத்தப்ப இந்த ஹோமத்தை வளர்த்து தான் இதன் பலனா பார்வதி சிவனை அடைஞ்சதா ஐதீகம். இத பண்ணிட்டேன்னா கண்டிப்பா வெண்ணிலா நினைச்சபடியே அவளுக்கு மாப்பிள்ளையா வருவான். ஆனா ஆனா என்ன சாமி? இந்த ஹோமத்துல உங்க மகனும் கலந்துக்கணும். அப்பதான் இந்த ஹோமத்தோட முழு பலனையும் அடைய முடியும். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். எப்போ ஹோமம் பண்ணலான்னு நாள் குறிச்சிட்டா நல்லா இருக்கும். நாளைக்கே சுப முகூர்த்த நாள் தானே, நாள் நன்னா தானே இருக்கு. காலம்பரை எல்லாரும் குடும்பத்தோட கோவிலுக்கு வந்துருங்க. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். கண்டிப்பா இப்பவே இந்த கல்யாணம் நடந்ததா நினைச்சுங்க. இத பாருங்க, இந்த ஹோமத்தை பண்ற பாக்கியம் அவ்வளவு சுலபமா யாருக்கும் அமையாது. உங்க வெண்ணில யோகக்காரி தான். நான் வரேன். அண்ணே, என்னடா? நானும் உன்னை நம்பி தான் டிராவல் பண்றேன். எப்படியாவது என்ன ஒரு ஆளாக்கி விட்டுனே. டேய் குமாரு, எனக்கு என்னைக்குமே என்னை நம்பி வந்தவங்கள நட்டாத்துல விட்டு பழக்கமே இல்லடா, புரியுதா? என் பின்னாடி வர்றவங்கள முன்னாடி கொண்டு வரவன்டா நானு. தங்கச்சி, என்னம்மா எங்கேயும் அவசரமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாண்ணே, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் கொண்டு போய் விட்டா உனக்கு புண்ணியமா போகும். ஆனா அவன் கிடக்குறாமா, நடந்து போவா. இறங்கடா, நீ ஏர் தங்கச்சி. உட்காருமா. என்னண்ணே பொம்பளை மாதிரி இவ்ளோ நகை போட்டிருக்கீங்க? அதுவா, கெத்துமா. எல்புக்கு தேங்க்ஸ். என்னம்மா தேங்க்ஸ் சொல்லி அந்நியப்படுத்துற? சரிண்ணா, அப்ப தேங்க்ஸ் கேன்சல். அட பாவி, இப்போதான் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டேன்னு டைலாக்லாம் பேசுனேன். இப்போ நிலா வந்ததும் அவளை பிக்கப் பண்ணிட்டு என்ன டிராப் பண்ணிட்டேடா. உன்னையெல்லாம் நம்பி. அப்பா, இந்த கண்டமும் இல்ல, தப்பிச்சோம். ஜனனி, என்னதான் புதுசு புதுசா கேமரா வந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தான் இல்லையா?
எவ்வளவு அழகா படிக்கவே இருக்கு விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே ஆமா, இருக்க. படிச்சு காமெடி பீஸா? ஏய், மாப்பிள, வா, 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 வா. என்னப்பா? கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. எவ்வளவு நாளா ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சு கொடுன்னு கேட்டு ப்ரொடியூசர் என்ன கடையில விக்கிற கோழியா புடிச்சு கொடுக்கறதுக்கு? மாப்பிள காப்பி அடிக்காம சொந்தமா வச்சு நீயா கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கணும். இந்த வீரப்பெல்லாம் நம்ம கிட்டதான். ஆ. அங்க போன உடனே பேஸ்மெண்ட் எல்லாம் ஆட்ட கண்டுடும். டேய் யாரு பேஸ்மெண்ட் ஓடுங்க, கடை ஓடுங்க, போங்க. அப்பா 2 காமெடி பீஸ் முடிஞ்சுச்சு. எவன் எங்கிட்ட இருந்து வர்றானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கத்தும் கதவு வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன ஆளாளுக்கு வீட்டுக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமா? இவங்க வாக்கிங் பண்ணி நம்ம பாடியை ஷேக்கிங் பண்றாங்களே. சரி, பேச்சு பேசி சமாளிப்போம். வருது, என்ன பேசுறேன்னு தெரியலையே. என்ன சண்முகம் இந்த நேரத்துல? ஐயோ, நம்ம மூஞ்சிக்கு உண்மையை சொன்னாலே பொய் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப பொய் சொல்லி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன முனங்குற? அது ஒரு கல்யாணம், அதான் முத்தரசனை கூட்டி போலான்னு வந்தேன். டீ சாப்பிடுறியா? வேணாண்டி. என்னது? இல்ல, வேணாம் டீ. அது ஒரு கண்டா முடிஞ்சுடா சாமி. அப்பா முடியல. அத்தாடி, ஐயோ, சுறா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் பார்த்தா இப்ப திமிங்கலம் வருதே. என்ன சண்முகம் எப்படி இருக்க? இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு போக போகத்தான் தெரியும். என்னது? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னேங்கம்மா. என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க? சும்மா வந்தியா இல்ல? இல்ல, சும்மா ஒரு வேலையா ஒரு சும்மா வந்தேன். என்ன நீ? நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து வளரிக்கிட்டே இருக்க. ஐயோ இல்ல, கோவப்படாதீங்க, நான் உலகத்தான் வந்தேன். ஐயோ இல்ல, குத்துக்காது ஐயாச்சி, ஒரு காது குத்து, அதான் முத்தரசனை கூட்டிட்டு போலான்னு. ஆனா முத்தரசன் என்கிட்ட நேத்து இத பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்ல, காது குத்து முடிஞ்சோன்னு சொல்லலாம்னு சொல்லிருப்பான். வலிக்கும்ல, பாவம், விட்டுருங்க. மேலதான் இருக்கான். போ. சரிம்மா தாயே. சிஎம் கூட ஈஸியா பாத்துடலாம் போல. முத்தரசனை பார்க்க பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி வர வேண்டியதா இருக்கப்பா. அடுத்த ஆள் வர்றதுக்குள்ள ஓடி போயிருவான். முத்தரசே, வாடா. என்ன அப்பல என்ன கிளம்பாம இருக்க? எங்க கிளம்பணும்? என்ன ஏதுன்னு கேட்காம உடனே கிளம்பி என் கூட கோயிலுக்கு வா. கோயிலுக்கா? என்ன, எதுக்கு? டேய், இப்பதானே என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பி வான்னு சொன்னேன். அது ஒரு பூஜை. எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறக்காண்டி நான் நடத்துறேன். நீ என் கூட வா. அதுக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? எனக்கெல்லாம் மில்ல நிறைய வேலை இருக்கு. டேய் மாப்பிள, என்ன விட உனக்கு உன்னோட வேலை முக்கியமாடா? ஆமா. டேய், என்னடா பொசுக்கு ஆமான்ட்ட காமெடி பண்ணாத மாப்பிள. சீக்கிரம் போய் கிளம்பு, தாலி கட்ட நேரம் ஆயிடுச்சு. என்ன தாலி? டேய், அது எனக்கு கல்யாணம், அது பூஜை நல்லபடியா முடிஞ்சுன்னா ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டணும்னு வேண்டியிருக்கேன்டா. அதுதான்டா. எந்த கோயில்? கோயில்ல தான்டா. டே, ஐயோ திமிங்கலம் வருது. என்னடா பழமுன தாக்குதலா இருக்கு. அது கோயில்ல தான்டா காது குத்துவாங்க. காது குத்துனா வலிக்கட்டே, எனக்கு அழுகையா வருதுடா. என்னப்பா இன்னும் காது குத்துக்கு கிளம்பலையா? நானும் முத்தரசன் கிளம்பிடுறேன். என்னடா திடீர்னு காது குத்துங்கிற? டேய், என்னடா நீ? அது டேய், கல்யாணம் நடந்தா ஒரு குழந்தை பிறக்கும்டா. அந்த குழந்தைக்கு காது குத்தணும்ல, அதை பத்தி தான்டா சொல்லு. கோயிலுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். ஏப்பா? நீ முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. டேய், உன் நண்பனை கேவலப்படுத்திட்டா? இதை நான் மறக்க மாட்டேன்டா. பின்னண்ணா, ஆகாத கல்யாணத்துக்கு தாலி கட்டணுங்கிற, பிறகாத குழந்தைக்கு காது குத்தணுங்கிற, அழுக வருதுங்கிற, பூஜையாவது உண்மையா நடக்குதா? டேய், நம்பிக்கை வைக்கணும்டா, நம்பிக்கை வைக்கணும். இவ்வளவு நாள் என் அப்பா என் கூடவே இருந்து கல்யாணத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் கூடி வர டயத்துல ஒரு நண்பனா இருந்து நீ கவுத்து விட்டுக்கிட்டு இருக்க. இங்க வரா சர்ரா, நான் கண்ணனாவே இருந்துட்டு போயிடறேன்டா. கண்ணனாவா? ஆமா, கல்யாணம் ஆகாத பொம்பளை கண்ணி, கல்யாணம் ஆகாத ஆம்பளை நான் கண்ணன் சொல்லிக்கிற கூடாதா? சரி, போய் குளிச்சுட்டு வரேன். நிஜமா மாப்பிள? இருடா வரேன். மாப்பிள சொல்லையா 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கான். நீ மட்டும் கோயிலுக்கு வந்தா நான் தான் ராஜா. சகுனிங்க யாராச்சும் வர்றாங்களா? சப்பா, யாரும் வரல. எவ்வளோ போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. யார் விட்டு கேட்குறாங்களா? அப்பா, இவங்களை வர்றதுக்குள்ள மாப்பிள்ளையை கடத்தி கொண்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷம். யாரு? ஐயா, அப்பா தான் கூப்பிட்றாரு. அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு சண்முகம்? அப்பா, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை செய்யாம விடுவனா? முத்தரசன் பூஜைக்கு வர ஒத்துக்கிட்டான். பூஜையை பத்தி சொன்னியாப்பா? அப்பா,
எனக்கு பூஜைன்னு சொல்லி தான் அவனை ஒத்துக்க வச்சிருக்கேன். வெண்ணிலாவுக்கு பூஜைன்னு சொன்னா அவன் ஒத்துக்குறானா? எப்பா சீக்கிரமா வந்துருங்க. அப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன சண்முகம்? கோமம் வளர்க்குறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை பண்ணால் உடனே கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஆமாப்பா. முத்தரசனை ஜீப்பெல்லாம் வச்சு கடத்தி கொண்டு வரேன். எனக்கும் அந்த பூஜையை பண்ணி எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்க வழி பண்ணுங்களேன். அதுக்கு என்ன செலவோ மாதம் மாதம் என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கப்பா. சரிப்பா, நான் விசாரிக்கிறேன். டேய் முத்தரசா, உன்னை ஒரே அமுக்கி தூக்கிட்டு போய் இன்னைக்கு அந்த கோம குண்டத்தில் உட்கார வைக்கிறேன். 2 பேருமே உட்காடுறோம். எனக்கும் கல்யாணம் நடக்க வேணாமா? எத்தனை நாள் தான் நான் இப்படி விராலாவே அலையிறது? வாங்க வாங்க. வணக்கம் சாமி. உட்காருமா. சூப்பரா இருக்குமா. பெரிய பூஜையா இருக்கும் போல. கொஞ்சம் பேசாம இரு. ஏமா மாமா எப்ப வருவாரு? வருவாண்டி, கொஞ்சம் பேசாம உட்காரு. என் மேல கோவம் போயிருக்கோம்ல? போயிருக்கோம். பாட்டி இது என்ன பூஜை பாட்டி? எனக்கு தெரியலையேம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? உட்காரு. நீ என்ன பூஜைன்னு சொன்னாதான் நான் உட்காருவேன். தொண பேசாம இப்ப உட்காரையா இல்லையா? குழந்தை கேட்டா சொல்லி கொடுங்க. ஏன் திட்டுறேல்? மா வெண்ணிலா, இது சுயம்வர பார்வதி கலாஹோமம்னு பேரு. இத பண்ணா நீ நினைச்சவரோட திருமணம் நடந்துரும். இது முன்னாடியே சொல்லிருந்தா நான் நேத்தே வந்து உட்கார்ந்திருப்பேன். வாமாப்பிள்ள லேட் ஆயிடுச்சு. ஐயோ, எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. பூஜைக்கு லேட் ஆயிடுச்சே. இவங்க வந்திருக்காங்க. மாமா